ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை ஃபார்மேட் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு ஃபைலுக்கும் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார்மேட்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட்ஸை என்னென்று வேறு ஃபார்மேட்ஸுக்கு மாற்றுறது தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்காக ஃபார்மேட் ஃபேக்ட்ரி என்ற சாஃப்ட்வேர் நான் இந்த பிசியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சாஃப்ட்வேருக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல்ஸை நாங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளலாம், ஆடியோ ஃபைல்ஸை ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளலாம், பிக்சர் ஃபைல்ஸை ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஒரு MP4 ஃபார்மேட்டில் ஒரு வீடியோ இருக்குண்டா அதை நான் MKV ஃபைலாக மாற்றிக்கொள்ளலாம். VOB ஃபைல், எக்ஸாம்பிள் VOB ஃபைல் ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட டிவிடி சிடியில் இருக்கிற வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் VOB ஃபார்மேட்லான் இருக்குது. ஓகே, அப்படியான தேவைகளுக்கு நாங்கள் இந்த வீடியோவை ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா MP4 ஃபார்மேட்டில் இருக்குது. MP4 ஃபார்மேட்டுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு வீடியோ ஃபார்மேட். இந்த வீடியோவை நான் என்ன செய்ய போகிறேன், இது MP3 நான் கன்வெர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ பாட்டு MP3 பாட்டாக தேவைன்னா நீங்கள் இப்படியான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி MP3 கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் கன்வெர்ட் பண்ண வீடியோவை என்ன செய்யணும்னா இதை அப்படியே ட்ராப் பண்ணி கொண்டு வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு அப்படியே ட்ராப் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு இதில் கேட்கும் என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. வீடியோ ஃபார்மேட்லேயே நீங்கள் MP4 இருக்க வீடியோவை வேறு ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒன்று இருக்கும். ஆடியோவில் நீங்கள் இந்த வீடியோவை MP3 கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த வீடியோவை ஆடியோவாகவே கன்வெர்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு தேவை MP3 நான் இந்த MP3 கிளிக் பண்ணி கொண்டு வந்து மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இதில் வெயிட்டிங் வருது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபோல்டர் ஆப்ஷன் கிளியர் லிஸ்ட் ஸ்டார்ட்ன்னு இருக்கும். இதில் நீங்கள் அவுட்புட் ஃபோல்டரை நீங்கள் கஸ்டம் எங்கே உங்களோட ஃபைல் கன்வெர்ட் ஆகி அவுட்புட் வரும்ன்ற லொக்கேஷனை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸில் வேறு எங்கேயும் லொக்கேஷனில் நீங்கள் வீடியோ கன்வெர்ட் பண்ண போகிறோம்னாலும் இதில் செட்டிங்கில் போயிட்டு மாற்றிக்கொள்ளலாம். இதில் சர்வ் ஆஸ் குவாலிட்டி. ஓகே 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 டிஃபால்ட்டாக நான் டெஸ்க்டாப் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ கன்வெர்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். 100% வரும் வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ கன்வெர்ட் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபைலோட சைஸ் 1384 MB மெகாபிக்சல். இதில் ஆடியோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னே 8.07 MB அது டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. இதில் இருக்க அட்வான்டேஜும் இது. இதில் வீடியோஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க கூட அது இந்த ரெசுலேஷன்ஸ் ஒன்றையும் சேஞ்ச் பண்ணாமல் இந்த சாஃப்ட்வேர் ஒரே அதே குவாலிட்டியிலே வீடியோவை உங்களுக்கு ஃபார்மேட்டாக மாற்றி தரும். இதுதான் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் ஆடியோவாகவும் வேறு உங்களுக்கு தேவையான அதர் ஃபார்மேட் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.